திருநாவுக்கரசு 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 சிவா திருச்சிற்றம்பலம். பூலியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கலல் போற்றி ஆலிமிசைகள் மிதப்பிலடைந்த பிரானடி போற்றி வாலிதிரு நாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தால் போற்றி. நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணியண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொடையெடுத்து தேசமுய்ய திரு தொண்டர் தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலர் மென்கலல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். கலர்ச்சிங்க நாயனார். கலர்ச்சிங்க நாயனார் மற்றும் செருத்துணை நாயனார் இருவரின் வரலாறும் ஒரே பதிவில். ஒரு பசுமை வாய்ந்த தேசம். அந்த காலத்திலே மன்னர்கள், முக்கியமாக அரசாட்சியில் இருக்கும் மன்னர்கள் சிவபக்தர்களாக இருந்தனர். பெரும்பாலான மக்கள் நம்ம மாணிக்க வாசகர் கூட இருந்த அரிமர்தன பாண்டியன் நிறையா மன்னர்கள் சிவபக்தர்களாக இருந்தார்கள். நம்ம மகேந்திரவர்ம பல்லவர், ராஜராஜ சோழ மகாராஜா, அப்புறம் ராஜேந்திர சோழ மகாராஜா, நம்ம நாயன்மார்கள்லேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா மெய்ப்பொருள் நாயனார்லாம் இருக்கார். என்ன சிவபக்தி! இப்படி ஒரு மன்னர்கள் அந்த வரிசையில் வந்து ஒரு உயர்ந்த சிவபக்தராக இருந்தவருக்கு பெயர் தான் கலர்ச்சிங்க நாயனார். இவருடைய நாட்டு மக்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். நாட்டு மக்கள்லாம் தினம் காலங்காத்தால் கோயிலில் நேரமாக மன்னர் வர்றதுக்கு முன்னாடி வந்துடுவாங்களாம். ஏன்னா வந்து பெருமானை பார்க்குறாங்களோ இல்லையோ, இந்த அடியார் கலர்ச்சிங்க நாயனார் சிவபெருமானை எப்படி வழிபடுறாங்கிறது அதை பார்க்கறதுக்காகவே கூட்டமாக மக்கள் வருவாங்களாம். எல்லாரும் சந்தோஷப்பட்டுப்பாங்களா, சார் நம்ம மன்னன் எவ்வளோ பெரிய பக்தராக, எவ்வளோ பெரிய மகானாக இருக்கார், நம்மலாம் பெருமை பாக்கியம் பண்ணியிருக்கோம், எவ்வளோ பெருமை பண்ணோம் அப்படின்னு இந்த மக்கள் மகிழ்ச்சி அடைவாங்களாம். இதுதான் ஒழுங்கான மன்னனுக்கு இதுதான் அழகு. இப்படி ஒரு நாள் இந்த மன்னன் அவருடைய ராணியோடு சேர்ந்து கோயிலுக்கு வரார். மன்னன் வந்து கட்டுமான இந்த பணியெல்லாம் இந்த பக்கம் பார்க்க போகிற, இந்த இடத்துல இன்னொரு 1000 மண்டபம் கட்டலாமா, இந்த மாதிரி இந்த கோயிலை சுற்றி நல்லா பார்த்துட்ருக்கார். அரசியார் ராணி என்ன பண்ணாங்களாம், அவங்களுடைய தோழிமார்கள் கூட சேர்ந்து அந்த கோயிலை சுற்றி பார்த்துட்டு வந்துட்டு இருந்தாங்களாம். அப்போ இறைவனுக்கு பூ தொடுத்து கொண்டு இருந்தனர். அப்போ அந்த காலத்துலலாம் வந்து அதுக்கு பூ தொடுக்கிறதுக்குனே தனியாக வந்து ஒரு மண்டபம் வச்சுருப்பாங்க, பூ மண்டபம்னு சொல்லிவிட்டு. பார்த்தாங்கல்ல அந்த ராணி, சார் பூ அழகாக இருக்கேன்னு பூவை எடுத்து முகந்து பார்த்தாங்களாம். இந்த பூ கட்டிக்கிட்டு இருந்தவரில் ஒருத்தர் செருத்துணை நாயனார்னு ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு இருந்தார். பார்த்தார்ல, கோபம் தலைக்கு ஏறிச்சு. சிவபெருமானுக்கு வச்ச பூவை மோந்து பார்க்குறியா, என்ன தைரியம் இருக்குது, இந்த அறிவு கூட உனக்கு இல்லையா, ஐயோ நீ பாவம் பண்ணிட்ட, இந்த பாவத்துலேருந்து இப்போவே உனக்கு விமோசனை கிடக்குறேன்ட்டு உடைவாளை எடுத்து மூக்கை வெட்டிவிட்டார். உடனே வெட்டிக்கிட்டார். ராணி எதுவுமே பார்க்கலங்க. நாமாருக்கும் குடியெல்லாம் நம்மனை எஞ்சோம் அப்பரசாமி சொல்கிறார். யாருக்கும் பயப்பட தேவையில்லை. இந்த அடியாருக்கு சிவருமானுக்காக வச்சுருந்த பூவை நீ தொடலாமா, இந்த அறிவு கூட இல்லையா அப்படின்னு மூக்கை எடுத்து வெட்டிவிட்டார். எல்லாரும் பார்த்துட்டு பயப்படுறாங்க. ஐயோ மன்னனுடைய மனைவியாகிய மகாராணியோடைய மூக்கை வெட்டி விட்டார் இந்த அடியார். இந்த அடியாருக்கு என்ன ஆக போகுதா? மன்னன் வந்தான். கலர்ச்சிங்க நாயனார், எங்கள் கலர்ச்சிங்க நாயனார் வந்தார். அங்கேருந்து வந்த உடனே, ஐயா செருத்துணையாரே, நீங்கள் செய்தது மாபெரும் பாவம். பாவமா? நம்ம மன்னனா இப்படி பேசுறது? செருத்துணை நாயன் தான் முழிக்கிறார். என்னது, கலர்ச்சிங்க நாயனார் இப்படி பேசுகிறாரா? ஐயா, நீங்கள் செய்தது மாபெரும் பாவம். இந்த பூவை முகந்து பார்த்ததுனால தானே மூக்கை வெட்டினீங்க. ஆனால் அதுக்கும் முன்னாடி இந்த கை தானே எடுத்துகிட்டு போய் இந்த மூக்குக்கிட்ட அந்த பூவை கொடுத்துச்சு. இந்த கை தானே எடுத்துச்சு. அந்த கையை வெட்டி இருக்கணுமா இல்லையான்ட்டு உடைவாள் எடுத்து கையை வெட்டினாருங்க. அங்கே நிற்கிறாருங்க அவர் பக்தி. செருத்துணை நாயனார்லேருந்து சிவருமான் வரைக்கும் மெய்சிலிருத்து போயிட்டார்கள் அந்த எங்கள் கலர்ச்சிங்க நாயனாருடைய பக்தியை பாற்று. இப்போது அந்த அம்மா மகாராணி வந்து அழுகிறாங்க. பெருமானே, நான் என்ன பண்ணுவேன், நான் செய்தது தவறு தான், நான் செய்த தவறுக்கு இந்த தண்டனை எனக்கு தேவைதான்னு அழுகிறாங்க. சிவபெருமான் ரிஷப வாகனத்தில் அம்பாலோட காட்சி கொடுத்து, ஐயா உங்கள் அனைவருடைய பக்தியிலும் நாங்கள் மெய் சிறந்து எம்மையே தந்தோம் என்று அந்த அம்மாவுக்கு மூக்கையும் இந்த கையையும் கொடுத்து விட்டார்கள். அந்த கலர்ச்சிங்க நாயனார் அவருடைய குரு பூஜை இன்று. அவருடைய குரு பூஜை அன்னைக்கு அவரை பற்றி பேசுகிற பாக்கியம் அடியேனுக்கு கிடைத்துள்ளது. எனவே இந்த பதிவை நம் கலர்ச்சிங்க நாயனார் பொற்பாதங்களில் சமர்ப்பித்து
இந்த பதிவை நிறைவு செய்கிறோம். வையகமும் துயர்தீர்கவே மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்னும் கூற்றை முன்வைத்து நம் குருநாதர் திருஞான சம்பந்த பிள்ளையார் திருத்தாள்களை பணிந்து இந்த பதிவை முடிவு செய்கிறோம். திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு.